ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அபிநயா சாரீஸ் அண்ட் மெஹந்தி. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோடைய கிரிட் டிசைன் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம். பார்ட் 3 தான் இது. ஸோ இதோடயே நான் வந்து முடிச்சிக்கலான்னு இருக்கேன். இல்லைனா இது போயிட்டே இருக்கும், நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான டிசைன்ஸாக நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கொடுத்த டிசைன்ஸில் எதுவுமே சிம்பிள் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிற டிசைன்ஸ் தான் இல்லையா? நம்ம எதனா வந்து ஒரு நார்மல் டாபிக்ஸ், அதாவது அதிக டிசைன் இல்லாத டாபிக்ஸ் என்றைக்குனா பார்த்தோம் அப்படின்னா, அந்த டைமில் வந்து 2, 3 கிரிட் டிசைன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும் இல்லையா? அதனால தான் நான் இதோடய முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் லைன் போட்டுக்கோங்க, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் தான். ஸோ அந்த பாக்ஸுக்கு உள்ளார 4 சைடுமே கார்னர் டு கார்னரில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பை கொண்டு வரணும். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசைன் வரும். ஸோ அந்த பாக்கி இருக்கிற அந்த சைடில் மட்டும் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இது சிம்பிளாக தான் தெரியும், பட் நல்லாயிருக்கும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த ஒரு டிசைன் வந்து. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 டிசைன் பார்த்துருப்போம், சேம் பேட்டர்னில் தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து யாருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற குரூப் லிங்க்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. ஸோ பாருங்கள், அந்த கார்னர் டு கார்னரில் நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும், வேறு மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது மெஹந்தியில் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பென்னோ ஒரு பென்சில்லையோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டிசைன்ஸு கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் மெயின் இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த டிசைனாக இருந்தாலுமே வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பென்சிலால். அதுக்கப்புறமா நீங்கள் மெஹந்தியில் பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த முக்கோண ஷேப்பில் ஒரு கேப் இருக்குது இல்லையா? அந்த கேப்பில் மட்டும் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் தான். ஸோ நான் போடுறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த டிசைன். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொன்னேன் இல்லையா? அதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, வைன்ஸ் கொடுக்கறது. வைன்ஸுன்றது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ் பார்க்கும்போது வைன்ஸை நான் சொல்லி தருவேன், டைப்ஸ் ஆஃப் வைன்ஸு. ஸோ வைன்ஸில் நிறைய இருக்குது. அதுதான், அதில் தான் நான் 2 வைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வைன்ஸ் பார்ப்போம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் கிரிட் டிசைனில் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ வைன்ஸ் பேஸ் பண்ணி வர டிசைனாக இருக்கட்டும், ஹம்பு பேஸ் பண்ணி வர டிசைனாக இருக்கட்டும், 2த்துக்குமே நீங்கள் வந்து அந்த கிரிட்டு, அந்த பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா? சென்டரில் அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணுறது என்னென்னா, வைன்ஸ், அதாவது அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லைன்ஸ்லேருந்து லைட்டாக ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த வைன்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் அதை போடணும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வைன்ஸ் டாபிக் பார்க்கும்போது நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். சேம் வந்து நம்ம ட்ராப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? சேம் அதே தான். அதில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுருப்போம் இல்லையா? சேம் அதே தான். இது லைன்ஸ்லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைன்ஸ்லேருந்து வெளியே வர மாதிரி போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டிசைன் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து நம்ம ஹார்ட்டின் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா டாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை இது சிம்பிளாகவே விட்டுறலான்னாலும் விட்டுறலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த டிசைன். இதோடய இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டாட் வைக்கணுன்னா நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நெட் டிசைன் மாதிரி.
ஸோ நம்ம அரேபியன் டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பீகாக் இருக்கும் இல்லையா, அந்த பீகாக் டிசைன் நம்ம போடும்போது அந்த பேக்ரவுண்டில் நம்ம கொடுக்கறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஒரு லைன் போட்டுட்டு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட்டில் நம்ம போடணும். இந்த டிசைன் நீங்கள் வந்து பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இப்போ நான் பண்ணுறேன்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்த டிசைனு. நான் வந்து இது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, பென்சில் ஆர் பென்னில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வளைவான ஒரு டிசைன் தான். ஸோ ஆப்போசிட்டில் போட்டுக்கணும். நம்ம இதை ஒரே மாதிரி போடக்கூடாது. ஆப்போசிட்டில் போட்டுட்டு இதில் வந்து ஒரு லீவ்ஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அதில் வந்து எந்த ஷேடுமே இருக்காது. ஷேடு இல்லாமல் வெறும் ஒரு சர்க்கிள் மாதிரியே ஒரு லீவ்ஸ் மாதிரியே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிசைனும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த டிசைன் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் இது வந்து. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்த டிசைன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிற டிசைன்ஸ் தான். எதுவும் சிம்பிள் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நல்ல நல்ல டிசைன்ஸ் இருக்குது. நான் அதை நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதோ அப்படிலாம் நம்ம நார்மலாக பார்க்குற டாபிக்ஸில் நான் 2, 3 ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு சென்டரில் கேப் இருக்குது இல்லையா, அந்த சென்டரில் வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அப்படின்னா டாட் வைக்காமல் அப்படியே சர்க்கிள் மாதிரி போடுவோம்ல, அதுவும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஹம்ப்பு பேஸ் பண்ணி வர டிசைன். ஸோ ஹம்ப் பேஸ் பண்ணி வர டிசைனில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்ம போடுற அந்த பாக்ஸ் வந்து கேப் இருக்கணும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஹம்ப்பு பேஸ் பண்ணி வர எந்த கிரிட் டிசைனாக இருந்தாலுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு எப்படி போடணும் அப்படின்னா சிங்கிள் ஹம்ப்பு மட்டும்தான் நீங்கள் அதில் கொடுக்கணும். டபுள் ஹம்ப்பு கொடுக்கவே கூடாது. ஸோ ஒரு லைனில் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லைனில் நம்ம போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த டிசைன் ஹம்ப்பு பேஸ் பண்ணி வர டிசைனாக இருந்தால் அதுக்கு நம்ம சிங்கிள் ஹம்ப்பு மட்டும்தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைனில் வந்து என்னென்னா சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம டாட் வைக்கணும். அந்த டிசைன் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மெஹந்தி வச்சுட்டு அதோட ஸ்ட்ரைனிங் கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரைனிங் கிடைக்கும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் இப்போது நான் போடுறேன். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி நம்ம ஹம்ப்பு போடுற டிசைனாக இருக்கட்டும், இல்லை வைன்ஸ் வர டிசைனாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து அந்த லைன்ஸ் கொஞ்சம் கேப்பு அதிகமாகவே இருக்கணும். அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டிசைன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஹம்ப்பு கொடுத்துட்டு உள்ளே எதுனா ஹம்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, போன கிளாஸில் வந்து ஹாஃப் சர்க்கிள் போட்டு அதில் ஹம்ப்பு கொடுத்து அதில் வந்து வைன்ஸ் கொடுத்துருப்போம். சேம் அதே தான் இதுவும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து திரும்ப சொல்கிறேன், நம்ம வந்து ஹம்ப்பு போடுற டிசைனில் கிரிட் டிசைனில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேப் விட்டு தான் போடணும். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே வைன்ஸ் பேஸ் பண்ணி வர டிசைன் தான். அதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ட்ராப்ஸு கொடுத்துருப்போம் இல்லையா, ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுருப்போம். சேம் அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம ஒயின்ஸு டிசைன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் கேப்பு அதிகமாகவே இருக்கணும். நம்ம ட்ராப்ஸ் பார்த்த மாதிரியே தான் இது லாங் ப்ரெஸ் பண்ணி லைன்ஸில் இழுத்து விடணும். இதுக்கு மேலே இருக்கிற டிசைனில் நம்ம என்ன பண்ணோம், லைன்ஸில் இருந்து வெளியே வந்தோம் இல்லையா, இது வந்து எப்படின்னா வெளியே இருந்து லைன்ஸில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். டாட் வச்சோம் இல்லையா லாங் ப்ரெஸ் பண்ணி, சேம் அதே தான் லாங் ப்ரெஸ் பண்ணி லைன்ஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கும் நீங்கள் சென்டரில் கேப் இருக்கிற இடத்துல டாட் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஹார்டின் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட லைன் பண்ணி டாட் வச்சுருப்போம் இல்லையா, அதே சேம் தான் இது. டாட் வச்சு ஷேட் பண்ணிக்கலாம், டாட் வச்சு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஷேடு பண்ணிக்கலாம். லைன்ஸ் போட்டுட்டு ஷேடு பண்ணலாம், ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறையா விதத்தில் இருக்குது. நான் சும்மா எக்ஸ்பிளைன் தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன், சும்மா போட்டு காட்டுறேன். இது டிசைன் கிடையாது. நீங்கள் வந்து ஓனாக எதுனா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஷேடிங்கை நம்ம வந்து பார்ப்போம். ஷேடிங் பார்க்கும்போது அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த ஷேடிங்கை வச்சுட்டு நீங்கள் வந்து ஷேட் பண்ணிவிட்டு ஒரு லைன்ஸில் ஷேட் பண்ணிவிட்டு ஒரு லைன்ஸில் வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு இதில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஷேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷேடிங் கொடுத்துட்டு ஹார்ட்டு போட்டுடலாம். அப்படி இல்லைனா ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஹார்ட் போடலாம். அந்த மாதிரி கூட நம்ம இதில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, சேம் அதே டிசைன் தான் இது. ஆனால் அதில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ட்ராப்ஸ் மாதிரி அதில் கொடுத்துருப்போம். ஆனால் அதில் வந்து உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் இருக்காது இல்லையா, ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி தான் நான் போட்டு அதில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம் லைன்ஸில். ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. நம்ம ட்ராப்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் சேரத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு கம்பல்சரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ், அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய கிரிட் டிசைன் இதோடய முடிஞ்சிருது. இதோட நம்மளுடைய கிரிட் டிசைன் முடியுது. ஸோ நம்ம வந்து இதோடய இந்த பார்ட் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இது நிறைய டிசைன் போயிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக எதனா டாபிக்ஸ் பார்க்கும்போது அதில் வந்து நான் டிசைன் வந்து கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இன்னும் நல்ல டிசைன்ஸ் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி நம்ம பீகாக்கு டக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் பார்ப்போம். அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் வந்து அதில் 2-3 கிரிட் டிசைன் கொஞ்சம் ஹெச்டி இதில் இருக்கும், அந்த மாதிரியான டிசைன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது எதனா டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து என்கிட்ட ப்ரைவேட்டாவோ இல்லை குரூப்லேயோ நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். நான் எனக்காக சொல்லலை, உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா மெஹந்தியை பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படி ஒரு கோலம் போடுறோம், எப்படி நம்ம ஒரு ரங்கோலி கோலம் போடுறோம், எப்படி நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறோமோ சேம் அதே தான் இது. நம்ம முயற்சி பண்ணால் யாராலையும் வந்து முடியாத இருக்கிறவங்களாலையும் முடியும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ உங்களால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் இது பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உங்களை நீங்கள் ட்ரஸ்ட்டு பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. உங்களால் ட்ரை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து எப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுறது என்றைக்குமே நல்லது இல்லையா, ஒரு விஷயம் நம்மளால் முடியாது அப்படின்னு என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. அது நம்மளுக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாப்பிக்கில் பார்ப்போம். இதோடைய நம்மளுடைய கிரிட் டிசைன் பார்ட் முடியுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.